சயின்ஸ் வேர்ல்டு. நான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஐயூபேக் நாமன்க்ளேச்சர் 11th ஸ்டாண்டர்டில் எந்த லெசனில் இருக்குதுன்னு போட்டிருந்தேன். ஸோ அதையே வந்து இப்போ எக்ஸாம்பிள் வச்சு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ரூட் வேர்டு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கார்பனுடைய வேலன்சி வந்து 4, இன்னர் எலக்ட்ரான்ஸை விட்டுட்டு மீத லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது 4. ஸோ அப்போ அது 4 ஹைட்ரஜனோட பிணைப்பை ஏற்படுத்திக்கிறோம். அதாவது கோவலன் பாண்டு, சரியா? அப்போ மீத்தேன் அப்படிங்கிறதுடைய ஃபார்முலா CH4. மீத்தேனுடைய ஸ்ட்ரக்சர் நான் வரைஞ்சி காமிச்சிருக்கேன். அதே மாதிரி ஈத்தேன், 2 கார்பன். இதாவது ரூட் வேர்டில் இதிலேருந்து மீத்தேன்லேருந்து ஈத்தேனுக்கு CH2 இன்க்ரீஸ் ஆகும். ஒரு கார்பனும் 2 ஹைட்ரஜனும் இன்க்ரீஸ் ஆகும். அதை ஞாபகம் வச்சுக்கிறணும். ஹோமோ சீரியஸை ஈத்தேன். ஸோ அப்போ 3 கார்பன் 8 ஹைட்ரஜன் இந்த தான் என்னது ப்ரொப்பேன். அடுத்து வந்து 4 கார்பன் 10 ஹைட்ரஜன் சேர்ந்தது பியூட்டேன். அதோடைய ஸ்ட்ரக்சரும் எழுதியிருக்கேன், லீனியர் ஸ்ட்ரக்சர் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு 2க்கு ஸ்ட்ரக்சர் போட்டு காமிச்சிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா 5 கார்பன் அப்படின்னா பென்டேன், 6 கார்பன் அப்படின்னா ஹெக்சேன், 7 கார்பன் அப்படின்னா ஹெப்டேன், 8 கார்பன் அப்படின்னா ஆக்டேன். அடுத்து 9 கார்பன் நானேன், 10 கார்பன் வந்து டெக்கேன். இது வந்து நம்மளுக்கு ரூட் வேர்டு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இது தெரியாமல் நம்மளால் பேரே வைக்க முடியாது, சரியா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப். நான் லாஸ்ட் வீடியோவில் நெருக்கி 30 ஃபங்க்ஷனல் குரூப் போட்டிருக்கேன். அதில் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலுடைய ஃபார்முலா OH, ஆல்டிஹைடு CHO, ஹீட்டோன் CO, கார்பாக்சிலிக் ஆசிட் COOH, அடுத்து சைனைடு CN, சல்ஃபோனிக் ஆசிட் வந்து SO3H. இப்போ வந்து ஃபங்க்ஷனல் குரூப் தெரிஞ்சிருச்சு. அடுத்து ப்ரைமரி சர்ஃபிக்ஸு பாருங்கள். கார்பனுக்கு இடையில் சிங்கிள் பாண்ட் இருந்தால் எப்படி முடியணும் அப்படின்னா ஏன் முடியணும், அது சேச்சுரேட்டட். இதுவே டபுள் பாண்டாக இருந்துச்சு அப்படின்னா ஈன். அதே வந்து 2 டபுள் பாண்டு வந்துச்சு அப்படின்னா அதை டையின்னு நம்ம சொல்லணும். அதே இது 3 ட்ரிபிள் பாண்டு நம்மளுக்கு வந்துச்சுன்னா, இல்லை 3 டபுள் பாண்டு வந்துச்சுன்னா ட்ரையின். அடுத்து வந்து ஒரு ட்ரிபிள் பாண்டு வந்தால் லையின், 2 ட்ரிபிள் பாண்டு வந்தால் டையின். இதே 3 ட்ரிபிள் பாண்டு வந்துச்சுன்னா ட்ரையின். இது எல்லாமே அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட். அடுத்து பாருங்கள், இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி எழுதியிருக்கேன். அதாவது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட், ஃபங்க்ஷனல் குரூப்பு, ப்ரிஃபிக்ஸு, செகண்டரி சர்ஃபிக்ஸு. ஆல்கஹால் அதோடைய ஃபார்முலா OH. அதாவது ஆல்கஹால் வந்து ப்ரிஃபிக்ஸாக வரும்போது ஹைட்ராக்சி அப்படின்னு எழுதணும். நம்ம எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம்னா நல்லா புரியும். இதே செகண்டரி சர்ஃபிக்ஸாக வரும்போது OL அப்படின்னு முடியணும். ஆல்டிஹைடு CHO அதோடைய ஃபார்முலா, அதுக்கப்புறம் ஃபார்மைல் தான் ப்ரிஃபிக்ஸில் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபிக்ஸ் எழுதணும், அடுத்து ரூட் வேர்டு எழுதணும், அடுத்து சர்ஃபிக்ஸ் எழுதணும். அப்போ இது வந்து ஏயில் முடியணும். ஹீட்டோன் C+O, ஆக்ஸு ஓன். கார்பாக்சிலிக் ஆசிட் பார்த்தீங்க அப்படின்னா COOH. இது வந்து கார்பாக்சில் ஆயிக் ஆசிட் அப்படின்னு முடியணும். எஸ்டர் அது அல்காக்சி கார்பனேட், O8 பென்சோயேட், பியூட்டனேட், ஹெக்ஸோயேட், ஆக்டோயேட் அந்த மாதிரி முடியணும். அதுக்கப்புறம் சல்ஃபோனிக் ஆசிட் SO3H, சல்ஃபோனிக் ஆசிட், நைட்ரில் சயனோ நைட்ரில். அடுத்து அமினோ. அடுத்து ஆசிட் குளோரைடு, இது குளோரோ கார்பனேட். ப்ரிஃபிக்ஸில் செகண்டரி சர்ஃபிக்ஸில் ஆயில் குளோரைடு. அடுத்து தயோனில் ஆல்கஹால், இது ப்ரிஃபிக்ஸில் மெர்காப்டோ, இது தயோ. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கணும். திரும்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் ஞாபகம் வரும். ஸோ அடுத்து பாருங்கள், இது ஹாலஜன் குரூப்பு. அண்டு மீத்தேன்லேருந்து ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அதுதான். இப்போ சப்ஸ்டியூட் குரூப்பு அதை ப்ரிஃபிக்ஸில் எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஃப்ளூரின் வந்தால் ஃப்ளூரோ, குளோரின் வந்தால் குளோரோ, ப்ரோமின் வந்தால் ப்ரோமோ, அயோடின் வந்தால் அயடோ. அடுத்து நைட்ரில் வந்தால் நைட்ரோ, நைட்ரோனியம் வந்தால் நைட்ரஸோ. அடுத்து டயஸோ, அல்காக்ஸோ, இது மீத்தாக்சி, ஈத்தாக்சி ஓ வந்தால். அடுத்து CH4ங்கிறது மீத்தேன், அதில் ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிட்டோம்னா மெத்தில். அதே மாதிரி ஈத்தேனில் ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணால் எத்தில். அடுத்து ப்ரொப்பேன், ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா CH2, ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிட்டோம்னா ப்ரொப்பைன். ஸோ இது எல்லாம் தெரிஞ்சுருக்கணும்.
ஸோ இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், சீரியஸ் ஆர்டர் படி பார்த்தோம் அப்படின்னா யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்னால் ஆசிட் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். இது நல்லா ஞாபகமாக வச்சுக்கணும். ஆசிட், சல்ஃபோனிக் ஆசிட், அடுத்து கார்பனைல் குரூப்பு, அடுத்து COX. இது வந்து ஆக்சில் ஹாலஜன், எக்ஸுங்கிறது ஹாலஜன், அடுத்து அமைடு குரூப், அடுத்து நைட்ரில், அடுத்து ஆல்டிஹைடு. அட்லீஸ்ட் நம்மளுக்கு இதுவாவது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஆல்டிஹைடு, அடுத்து ஹீட்டோன், ஆல்கஹால், அடுத்து சல்ஃபோ, அமைடு. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டபுள் பாண்டுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், அடுத்து ட்ரிபிள் பாண்டுக்கு கொடுக்கணும், அப்புறம் சிங்கிள் பாண்டுக்கு கொடுக்கணும். இது வந்து அல்கீன், அல்கைன், அடுத்து அல்கேன். இது வந்து எஸ்டரு, இது ஹாலஜன், இது நைட்ரோ. ஸோ இந்த ஆர்டர் படி கொடுக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு பாருங்கள், CH3 CH, CHO, CH2, CH3. இங்கே சிங்கிள் பாண்டு இருக்குது, இங்கே வந்து என்னன்னா ஆல்டிஹைடு இருக்குது. அப்போ யாருக்கு சிங்கிள் பாண்டு இங்கே இருக்குது, ஆல்டிஹைடு இங்கே இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்கணும்னா ஆல்டிஹைடுக்கு தான் கொடுக்கணும். 1 2 3 4. ஃபஸ்ட்டு லாங்கஸ்ட்டு செயின் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு லாங்கஸ்ட்டு செயின், அதுக்கப்புறம் லாங்கஸ்ட்டு செயின் கண்டுபிடிச்ச பிறகு நம்பரிங் கொடுக்கணும். நம்பர் கொடுத்த பிறகு ப்ரிஃபிக்ஸுக்கு லோயஸ்ட்டு நம்பர் வரணும். அடுத்து வந்து ரூட் வேர்டு வச்சு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணோம். ரூட் வேர்டு, சர்ஃபிக்ஸ். ஸோ இந்த 5 இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம லாங்கஸ்ட்டு செயின் கண்டுபிடிச்சாச்சா. ஸோ அப்படி கண்டுபிடிக்கும் போது இங்கே வந்து செகண்ட் பொசிஷனில் யார் இருக்கிறா, ஒரு CH3 குரூப் இருக்குது. ஸோ அப்போ இதுதான் ப்ரிஃபிக்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு 2 மெத்தில், அடுத்து ரூட் வேர்டு என்னது, 4 கார்பன், 1 2 3 4. இந்த ஆல்டிஹைடில் உள்ள கார்பனையும் நம்ம சேர்த்துக்கிறோம், கார்பன். அப்போ 4 அப்படிங்கன்னா பியூட்டேனில் இந்த ஈயை எடுத்துட்டு நம்மளுக்கு யார் சர்ஃபிக்ஸ், இங்கே வந்து ஆல்டிஹைடு வந்திருக்கனால எதில் முடியணும், ஏல்னு முடியணும். அப்போ பியூட்டனேல் அப்படின்னு முடியணும். அப்போ 2 மெத்தில் பியூட்டேனேல். இங்கே 2 மெத்திலுங்கிறது ப்ரிஃபிக்ஸு, பியூட்டேன் அப்படிங்கிறது ரூட் வேர்டு, ஏல் அப்படிங்கிறது சர்ஃபிக்ஸ். ஸோ இப்படி நீங்கள் பார்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். PRS அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. PRS இந்த ப்ரிஃபிக்ஸு, ரூட் வேர்டு, சர்ஃபிக்ஸ் இந்த ஆர்டரில் எழுதும். இப்போ வந்து செகண்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா CH3 CH2 CH டபுள் பாண்ட் CH2. இங்கே ஒரு ஆசிட் குரூப் இருக்குது. அப்போ ஆசிட் உள்ள கார்பனுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்பர் கொடுக்கணும். 1 2 3 4 இப்படி கொடுக்கலாம். ஆனால் இங்கே டபுள் பாண்ட் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஆசிடுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு அடுத்து டபுள் பாண்டுக்கு கொடுக்கறதுனால டபுள் பாண்டு, அப்புறம் தான் சிங்கிள் பாண்ட். அப்போ 1 2 3 4. அப்போ ஃபஸ்ட்டு இங்கே அப்போ 4 கார்பன் வந்திருக்கு. இங்கே செகண்ட் பொசிஷனில் ஒரு ப்ரிஃபிக்ஸ். இந்த ப்ரிஃபிக்ஸ் இதுக்கு பேர் வந்து எத்தில். அப்போ 2 எத்தில். இங்கே தேர்டு பொசிஷனில் ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. இந்த டபுள் பாண்டு தேர்டுக்கும் அதாவது அப்ளிகபிள், ஃபோர்த்துக்கும் அப்ளிகபிள். ஆனால் நம்ம லோயஸ்ட் நம்பரை தான் எடுத்துக்கிறோம், 3 தான் எடுத்துக்கிறோம். அப்போ 2 எத்தில் 3E, அதுக்கப்புறம் எத்தனை ரூட் வேர்டு 4. ஸோ அப்போ அது பியூட்டேன். இந்த பியூட்டேனில் இந்த ஈயை எடுத்துட்டு நம்மளுக்கு யார் வந்திருக்கா, சர்ஃபிக்ஸு ஆசிட் வந்திருக்கு. அப்போ ஆயிக் ஆசிட் அப்படின்னு நம்மளுக்கு முடியணும். அப்போ 2 எத்தில் 3E பியூட்டனாயிக் ஆசிட் அப்படின்றது முடியும். அடுத்து பாருங்கள், 7 கார்பன் வச்சு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இங்கே ஒரு ஆசிடு, இங்கே கார்பன் 2 சப்ஸ்டியூட் இருக்குது. ஸோ 7 கார்பன் 1 2 3 4 5 6 7. இங்கே ஆசிட் வந்திருக்கு, இங்கே ஆல்கஹால் வந்திருக்கு. யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு, ஆசிடுக்கு தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் ஆல்கஹால். ஸோ அப்போ ஆல்கஹால் இந்த இடத்துல வந்து ப்ரிஃபிக்ஸாக வரும். அப்போ ஃபஸ்ட்டு ப்ரிஃபிக்ஸ் எழுதணும். 5th பொசிஷனில் இருக்கனால 5 ஹைட்ராக்சி. அடுத்து இங்கே 2வது பொசிஷனில் 2 மெத்தில் குரூப் இருக்குது. அப்போ 2 டைமெத்தில் 2 இருக்கிறனால டை கொடுத்துருவோம். 7 கார்பன் வந்திருக்கனால ஹெப்ட். அடுத்து ஆசிட் வந்திருக்கனால ஹெப்டனாயிக் ஆசிட், ஹெப்டேன். அதில் ஹெப்டேனில் இந்த ஈயை எடுத்துட்டு ஆயிக் ஆசிட் அப்படின்னு போடும்.
அடுத்து 4th எக்ஸாம்பிள். ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கேன். 2 ஆசிட் வந்தால் என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டு இதுக்கு தான் நம்பர் கொடுக்கணும். 1 2 3 4 5. சரியா? இதில் லாங்கஸ்ட்டு செயின் 5 6 7 கிடையாது. எந்த 2 ஆசிட் வந்திருக்கனால ஃபஸ்ட்டு ஆசிட்டில் ஸ்டார்ட் பண்ணி செகண்ட் ஆசிட்டில் ஃபினிஷ் பண்ணிடணும். ஸோ அப்போ இங்கே ஒரு ப்ரிஃபிக்ஸ் வந்திருக்கு, இங்கே ஒரு ப்ரிஃபிக்ஸ் வந்திருக்கு. இது எத்தில், இது ப்ரொப்பைல். அல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி பார்த்திங்கன்னா எத்தில்னா ஈ தான் ஃபஸ்ட்டு. அப்போ 2 எத்தில் 4 ப்ரொப்பைல். எத்தனை கார்பன்? 1 2 3 4 5. 5 வந்திருக்கனால பெண்ட். ரூட் வேர்டு என்னது? பெண்ட். அடுத்து 2 ஆசிட் வந்திருக்கனால 1,5 டயாயிக் ஆசிட். ஸோ 2 எத்தில் 4 ப்ரொப்பைல் பெண்ட் 1,5 டயாயிக் ஆசிட். அடுத்து அதாவது இப்போல்லாம் நம்ம வந்து அலிஃபேட்டிக் காம்பவுண்ட்ஸ் பார்த்தோம். இது நான் அரோமேட்டிக் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து நான் அரோமேட்டிக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடாது, இந்த அலிஃபேட்டிக் தான் கொடுக்கணும். 1 2 3. செகண்ட் பொசிஷனில் யார் இருக்கிறா? 1 2 3 4. இப்போ சைக்கிளோ பியூட்டேன் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ப்ரொப்பேன். 1 2 3 ப்ரொப்பேன். அந்த ஈயை எடுத்துட்டு ப்ரொப்பேனில் அந்த ஈயை எடுத்துட்டு அந்த செகண்ட் பொசிஷனில் யார் இருக்கா? 2 சைக்கிளோ பியூட்டேன் அப்படின்னு எழுதிடணும். இதே இது நம்மளுக்கு வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் கொடுத்து நேம் இதுதான் மேக்ஸிமம் கேட்பாங்க. சப்போஸ் பேர் கொடுத்துட்டு நம்மளை ஸ்ட்ரக்சர் எழுத சொன்னாங்கன்னா எப்படின்றத வருது பாருங்கள். 2 மெத்தில் ப்ரொப்பேன் 2 ஆல். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொப்பேன்றதுனால 3 கார்பன் 1 2 3 3 கார்பன். அதில் செகண்ட் பொசிஷனில் ஒரு ஆல்கஹால், செகண்ட் பொசிஷனில் ஒரு ஆல்கஹால் போட்டுட்டு அடுத்து அதே செகண்ட் பொசிஷனில் 2 மெத்தில். அப்போ இங்கே 2 மெத்தில், இங்கே 2 ஆல், இங்கே ப்ரொப்பேன். அப்போ 2 மெத்தில் ப்ரொப்பேன், அந்த ஈயை எடுத்துகிட்டு ஆல் 2 ஆல். அதே மாதிரி 3 மெத்தில் ஹெப்டா 1 3 ட்ரையின். ஸோ அப்போ ஹெப்டானா 7 கார்பன். ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 6 7. அங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 7 கார்பன் போட்டிருக்கான். நான் வந்து ஃபஸ்ட்டு நம்பரிங். அடுத்து பார்த்திங்கன்னா 1வது பொசிஷன், 3வது பொசிஷன், 5வது பொசிஷன். 1வது பொசிஷன் 3 5. இதில் வந்து ட்ரையின் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கிறணும். இது தப்பு, இதுதான் கரெக்டு. ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஒரு டபுள் பாண்டு, அடுத்து தேர்ட் பொசிஷனில் ஒரு டபுள் பாண்டு, அடுத்து 5th பொசிஷனில் ஒரு டபுள் பாண்டு. ட்ரையின் முடிஞ்சிருச்சு. அடுத்து 3 மெத்தில் 1 2 3 தேர்ட் கார்பனில் ஒரு மெத்தில் குரூப் அட்டாச் ஆகிருக்கு. இந்த மாதிரி போடணும். அடுத்து 4 மெத்தில் ஹெக்ஸே நைட்ரில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நைட்ரிலுக்கு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்பர் கொடுக்கணும். 1 2 3 4 5 6. ஸோ 6 ஹெக்ஸேனுக்கு 6 கார்பன் போட்டாச்சு. அதில் 4 மெத்தில் அப்படின்னா 1 2 3 4. இதில் 4ல் ஒரு மெத்தில் குரூப் அட்டாச் ஆகிருக்கு. நைட்ரில் அப்படின்னா சிஎன், சயனோ நம்ம சொல்லுவோம். ஐயூபேக்கில் நைட்ரில் அப்படின்னு இந்த கார்பனையும் நம்ம சேர்த்துக்கிறோம். சிஎன்னில் இருக்கக்கூடிய கார்பனையும் சேர்த்துக்கணும். ஸோ இதில் 6 கார்பன், 4வது பொசிஷனில் ஒரு மெத்தில் குரூப்பு. அப்போ 4 மெத்தில் ஹெக்ஸு நைட்ரில். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஹெக்ஸு 4 ஈன் 2 ஆல். முதல்ல 6 கார்பன் 1 2 3 4 5 6 6 கார்பன். செகண்ட் பொசிஷனில் ஒரு ஆல்கஹால். அடுத்து 4th பொசிஷனில் ஒரு டபுள் பாண்டு. இந்த டபுள் பாண்டு 4க்கும் பொருந்தும் 5க்கும் பொருந்தும். ஆனால் லோயஸ்ட்டு நம்பரை தான் நம்ம எடுத்துக்கிறோம், 4th ஒன்று. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் எக்ஸாம்பிள் பென்டே 3 ஓன். ஸோ ஃபஸ்ட்டு 5 கார்பன் 5 கார்பன் உள்ளதை எடுத்துக்கோங்க. 4 5 5 கார்பனா. இதில் தேர்டு ஒன்னில் ஓன் கொடுத்துருக்காங்க. இங்கே 1 2 3 4 5. இங்கேருந்து போனாலும் தேர்டு பொசிஷன். 1 2 3 4 5. இங்கேருந்து வந்தாலும் தேர்டு பொசிஷன். ஸோ அப்போ சி டபுள் பாண்டு ஓ 5 கார்பன். அதுக்கு இந்த கார்பனில் இருக்கக்கூடிய அதாவது ஹீட்டோனில் இருக்கக்கூடிய கார்பனை நம்ம வந்து கவுண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ பென்ட்டு 3 ஓம். ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ. அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நான் வந்து இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். தேங்க்யூ.